வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ப்ரக்கோலி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கடல மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப் அரிசி மாவு, இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு சோடா உப்பு, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதை சேர்த்துட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் ஃபுல்லாக கோட் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஊறட்டும். அந்த மசாலாஸ்லாம் அந்த ப்ரக்கோலிக்குள்ளே நல்லா கோட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஆயில் பேனை வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் இந்த மாதிரி போட்டவனே பபுள்ஸ் வரணும். அந்தளவு இருக்கப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் அதை அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இந்த கலர் கொஞ்சம் மாறி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இது ஆயிலெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுருங்க. ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலெலாம் அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் மாதிரியே செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.